அதாவது ஒரு சர்வதேச அமைப்பினுடைய பிரதிநிதி வந்து எங்களுடைய அந்த மக்கள் அதில் நடத்தின போராட்டத்தில் மலரஞ்சலி செலுத்தியது என்பது அந்த விடயம் சார்ந்து அவர்கள் கருத்தில் எடுக்கிறார்கள் என்பதுதான் ராஜேந்திர பரிபாசையில் சொல்லக்கூடியது. அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது காணாமல் போனவர்களும் அதாவது படுகொலை செய்யப்பட்டதும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவர் களமுனைக்கு நேரடியாக வந்திருக்கிறார். இல்லாட்டி வரமாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இது ஒரு இனப்படுகொலை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அது சர்வதேச ரீதியான அரசியல் ஒழுங்குகளுக்கு அமைய நிரூபிக்கப்பட்டால் தான் அவர்கள் சொல்ல முடியும். இல்லாட்டி அதை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் இலங்கை அரசுடனான உறவுகள் பாதிக்கப்படும். ஆகவே அவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார். ஆனாலும் இந்த ப்ரோசஸ் வந்து வேகப்படுத்தப்படும். இதற்கான எங்கள் பக்கமான நியாயங்கள் கொஞ்சம் அங்க நியாயங்களுக்கான அந்த விகிதம் அங்க அதிகரித்து செல்லும். ஆகவே அவர் வந்தது என்பதும் அவர் அதுல அஞ்சலி செலுத்தியது என்பதும் தமிழ் மக்களுக்கு அதுல இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வெற்றிக்கு நாவூறு கழிப்பது போலதான் இந்த 2-3 அதாவது இலங்கை அரசினுடைய அடிவரடிகளும் இலங்கை அரசு சார்பானவர்களும் வந்ததுனாலதான் அதுல மக்கள் ஒரு தொகுதி மக்கள் குழம்பி இருக்கிறார்கள், கூச்சல் போட்டிருக்கிறார்கள். இது இயல்பாக நடக்கும். அதாவது எதிரி அதாவது கொலைஞனே மலர் வளையம் வைக்க வந்தால் கட்டாயம் மக்கள் குழம்புவார்கள். இது இயல்பான விஷயம். ஆகவே இதுல இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது உண்மை. அதே நேரத்தில் இத்தகைய நிலைமை ஏற்படாத வண்ணம் இவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அங்க ஒரு உண்மையாகிறது. ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அடிப்பவனை மாத்திரம் பிடிக்கக்கூடாது, அடி வாண்டுவனும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு. ஏன் வருவான்? தேவையில்லை தானே. நீங்கள் உங்களுக்கு தானே அதிகாரம் வேணும், உங்களுக்கு தானே ஆசை வேணும். நீங்கள் அதிகாரத்தோட இருங்க, உங்களுக்கு பதவி வேணும், பதவிக்காக இருந்து கொள்ளுங்க. ஏன் இந்த மக்கள் போராட்டங்கள்ல வந்து ஏன் அசிங்கப்படுத்துறீர்கள்? மக்களை கெட்டவர்களாக்குறீர்கள். அதாவது கொலை செய்வதையும் விட கொலை செய்ய தூண்டுவோன் தான் அதுக்குரிய தண்டனைக்குரியவன். இவர்கள் எல்லாம் இதை தூண்டுவோர்கள். இவர்களே நாங்க வாரியல் வராதேங்கோ. நீங்கள் வந்து இங்க ஒன்றும் செய்ய போறதில்லை. இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் அங்க வந்து மைக்க பிடிச்சி கத்தி குளறி மக்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை, ஒன்றும் கிடைக்க போறதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இங்க வந்து குளற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதை ராஜேந்திர ரீதியாக செய்யுங்க பார்ப்போம். நீங்கள் செய்ய மாட்டீர்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தால் இலங்கை அரசாங்கம் அதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும். ஏன் இப்படி எழுதுனீங்க? இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல பயம் அல்லது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் மக்கள் என்பது உங்களுக்கு தமிழ் மக்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது நீங்கள் பாராளுமன்றத்துல போய் பாராளுமன்றத்துக்குள்ள கத்தி குளறுவதற்கல்ல. தமிழ் மக்களுடைய போராட்டத்தை சர்வதேசமயப்படுத்துவதற்கான ஒரு அங்கீகாரமாக உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஐடென்டி கார்டை உங்களுடைய பொக்கெட்டை நிரப்புவதற்காக பயன்படுத்துகிறீர்கள். அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் போராட வேணும். நீங்கள் போராடுற இல்லை. நீங்க போராடுங்க. எங்க போராடுனீங்கள்? இல்ல.